வீரசாமி, எங்க ஐயா ஏதாவது ஒரு வழி செஞ்சு அவரை நீ தான் காப்பாற்றி தர. சரோஜா இல்ல, என் பேர் உலகம்மா. ஊருக்கு தான் நீ உலகம்மை, எனக்கு நீ சரோஜா தான். எங்க போறீங்க? மெட்ராஸுக்கு. இந்த பஸ்ல தான் தென்காசிக்கு போகணும். உங்களை நம்பின எங்க சரோஜாக்காவை கை விட்டுட்டீங்கல்ல? ஏன் இப்படி பண்ணீங்க? உன்னை மனைவியா நினைச்சிட்டேன். கனவுல கூட எந்த பொண்ணுகிட்டையும் என்னால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. சும்மா சொல்றீங்க. படிச்சோக வார்த்தை பாக்குற நேரத்துல சரி, அப்புறம் நினைக்க மாட்டீங்க. அதுவும் சரிதான், மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. நினைச்சாலாம் மறக்கிறதுக்கு. என்ன லோகு இங்க? அன்பு, உனக்கு போஸ்டிங் இந்த ஊர்லையா? ஆமா, அது ஏன் கேக்குற? மினிஸ்டர் டிபில இருக்காரு, அதனால கொஞ்சம் பிஸி. மந்திரிக்கு டிபியா? அடக்கடவுளே, அப்ப நாளைக்கு எங்க ஊருக்கு வரமாட்டாங்களா? ஐயா தான் சர்க்கிளா? சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுமா, வெளியே சர்க்கிள் காதுல விழுந்துற போகுது. உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா என் பேரை சொல்லிட்டு போ, சார் உதவுவாரு. என்ன அன்பு? நிச்சயமா. சரி லோகு, சரி, போயிட்டு வா, நான் கிளம்புறேன். பார்க்கலாம். எங்க சரோஜாக்கவே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, இப்படி ஏமாத்திட்டீங்களே. போதா குறைக்கு என் பேரையும் இழுத்து விட்டுட்டீங்க. ஊர்ல ஒரே உரண்ட. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் பத்தி கேட்டியா? எதுவும் பிரச்சனை பண்றானுங்களா? தயங்காம சொல்லு, உடனே அவனுக்கு கம்பி என்ன வைக்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ண கலாட்டெல்லாம் நான் உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. அதான் சரோஜாக்காவை வேணான்ட்டீங்களே. ஐயோ, நான் வேணான்னு சொல்லல. ஒரு பொண்ணை வெளிப்படையா பிடிக்கலன்னு சொல்றது மிருகத்தனம்னு எனக்கு தெரியும். அதனால பொதுப்படையா இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு தாங்க சொன்னேன். சரி, இப்ப வேணாம்னா எப்ப பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? ஏகாம்பநாதன் கோயிலுக்கு நான் எங்க வீட்டில் நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி என்னை எப்ப வேணா கோயிலில் வெட்டலாம். என்னை பொறுத்த அளவுல எனக்கு கல்யாணம் நடந்து அது நடந்த நொடியிலே முடிஞ்சு போச்சு. இனிமே அது நடந்தாலும் நடக்காட்டியும் சரிதான். நான் சொல்றது உனக்கு புரியுதா சரோஜா? உனக்கு படிக்க தெரியுமா? 6ஆம் வரைக்கும் படிச்சிருக்கேன். இது என்னோட மெட்ராஸ் விலாசம். உனக்கு எப்ப தோணுதோ எனக்கு கடிதம் போடு. இந்தா, வரட்டுமா சரோஜா? ஒரு வாட்டியாவது உலகம்னு சொல்லுங்களேன். இதான் கடைசி பஸ். இதுல போனாதான் ரயில பிடிக்க முடியும். வரட்டுமா? ஐயாவை பார்க்கணும். பார்க்க முடியாதுமா. இசக்கே, ஐயா, யார் அது? உள்ள அனுப்பு. போமா உள்ள. வணக்கம் ஐயா. லோகுக்கு வேண்டியவங்க தானே நீங்க? என்னம்மா விஷயம்? இவங்க அநியாயமா எங்க ஐயாவை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஐயா. ஐயா, குட்டாம்பட்டியில் சாராயத்தை குடிச்சுவிட்டு ஏகப்பட்ட கலாட்டா வேற பண்ணிவிட்டாப்லாவே. என்னையெல்லாம் மரியாதை இல்லாமல் ரொம்ப பேச்சிங்க. வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தை பேசுகிறாரியா. பார்க்க பெரிய மனுஷன், மரியாதையாக கொண்டாந்து பொத்துனாப்பில் உட்கார வச்சிருக்கீங்க. இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போயிங்க. இஸ் இட்? ஆமா, லோகு கூட என்ன பார்த்தீங்களே, அப்பவே சொல்லியிருக்கலாமே. அப்ப சட்டுன்னு எனக்கு தோணவே இல்லை. மெட்ராஸ்க்கு போறவங்க கிட்ட அலங்கோலமா என் கதையை நான் சொல்ல விரும்பல. எங்க ஐயாவை மாரிமுத்து மாமா கிட்ட வாங்கின கடனை சாக்கா வச்சு கோட்டுக்குள்ள நிறுத்திட்டாங்க. கூட்டுக்குள்ள எங்க ஐயா துடியா துடிச்சு கதறி கிடந்தாங்க. என்ன வேற கெட்ட வார்த்தையில பேசினாங்க. அதனாலதான் இந்த ஐயா கிட்ட வந்து சொன்னேன். சிக்க வைக்கிறாளே. இவரும் வந்தாரு. கோட்டுக்குள்ள அநியாயமா நிறுத்தினவங்க கிட்ட இருந்தே இளநீ வாங்கி குடிச்சிட்டு எங்க ஐயா பட்ட போட்டாருன்னு இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்க.
உங்களை பார்த்தா நியாயஸ்தர் மாதிரி தெரியுது. நீங்களாவது மாரிமுத்து மாமாவை இங்க கூட்டியாந்து விசாரிங்க ஐயா. மாரிமுத்த உடனே கூட்டியாங்க. சரிங்கய்யா. ஏட்டையா, சைக்கிள்ல போவேனா, ஜீப் எடுத்துட்டு போங்க. சரியா? அங்க ஆசாமிலன்னு திரும்பி வந்துடக்கூடாது. ஆகட்டுங்கய்யா. அந்த ஆள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு வரோம். விஷயம் ரொம்ப சீரியஸ். சரிங்கய்யா. மாமூலா ஒரு மாதிரி வராம ஆளோட வாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கு ஜீப் அடியா? கீர்த்திவாசன், நீங்க வாங்க. சல்யூட் சார். அம்மா, அண்ணாச்சிக்காரா? என்ன விஷயம்? எதுக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் வரீங்க? ஏம்மா, அண்ணாச்சியை வர சொல்லுங்க. ஆ, என்னங்க போலீஸ்காரங்க ஜீப்பை திருப்பி நிறுத்த சொன்னியா கீர்த்தி? ஆமாங்கய்யா. ம். என்ன நடுவீட்டில் வந்து நிக்கிற? அதுவும் தலையில தொப்பியோட என்ன விஷயம்? அண்ணாச்சி, மாயாண்டி மக உலகம்ம உங்க மேல புகாரை கொடுத்துட்டால. உலகம்மா புகார் கொடுத்துருக்காளா? என்ன கொடுத்துருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி. அவர் இளவட்ட இன்ஸ்பெக்டரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாப்ல. வாங்க ஒரு ரெட்டு போயிட்டு வந்துருவான். ஏப்பா ஏய், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோனை போட்டுக்கலாம்ல? நான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. அதை விட்டு போட்டு நீங்கள் வீட்டு வரைக்கும் வந்தீங்கன்னாக்க ஊர்க்காரப்ப என்ன நினைப்பேன்? சரிங்க அண்ணாச்சி, வாங்க சும்மா அப்படியே பேசிட்டே போயிட்டு வந்துருவான். இப்போ என்ன, நான் ஸ்டேஷனுக்கு வரணும் அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நான் என் காரில் வரேன். அண்ணாச்சி, சட்டத்துல இடம் இல்ல. வாங்க போவோம், நம்ம வண்டியிலே போயிடுவான். சரி வாங்க. என்னங்க? என்ன போயிட்டு வந்துடுறேன் விடு. ஏங்க? சரி சமையல் பண்ணி வை, மதியம் சாப்பாடு வந்துடுறேன். எலிமையா விடுங்க, வம்பு பண்ணிட்டு இருக்க. என்ன போகக்கூடாது இல்ல? ரொம்ப திமிர்றா. யாரா இருந்தா எனக்கு என்ன? டேய், பேசத்தானே கூட்டு போறாங்க. என்ன தலை எடுத்துருவாங்களா? இருங்கப்பா, போயிட்டு வந்துடுறேன். டேய், நீ வேற. நான் திருவிழா போறேன். போடா போயிட்டு. சல்யூட் சார். அண்ணாச்சி, இந்த ஆளை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியல? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? வயசான மனுஷன் இப்படி பண்ணலாமா? மாயாண்டி நம்ம பையன் தான் சார். பாவம் பனை மரத்துல இருந்து கீழே விழுந்தான். நீர் எது பேசாதையும், நான் விசாரிச்சிட்டேன். உங்க மேல தப்பு இருக்கு. நீர் பண்ணது தப்பு. இனிமேல் இந்த ஐயா வழிக்கு போக கூடாது. அப்படி போனா இவருக்கு 6 வாரமோ உமக்கு 6 மாசமோ தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இத பாருங்க, நீர் அவர் அவமானப்படுத்துற மாதிரி நான் உங்களை அவமானப்படுத்த விரும்பல. 2 பேரும் சமாதானம் போயிடுங்க, விட்டுறேன். என்ன சொல்றீரு? சரி சார், ம், நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்பலாம். சரி. கான்ஸ்டபிள், அந்த அக்கிஸ் ரெக்கார்ட் எடுத்து வையே. எஸ் சார். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. ஐயா கூட்டிட்டு கிளம்பலாம். கிளம்புங்க ஐயா.